let's see map, filter, reduce and prototype. Prototype அப்படின்னா என்ன ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஈச் ஆப்ஜெக்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் ஆஸ் அ prototype. ஓகே, அது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, அந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஓகே, இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட் மூலியமா தான் ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் ஒன் another. ஓகே, இந்த ப்ரோட்டோடைப் என்ன அப்படின்னா இப்போ பர்சன்றது ஒரு கிளாஸ், கரெக்டா? இந்த கிளாஸ்ல அந்த இதுதான் அதோட ப்ரோட்டோடைப், கரெக்டா? இந்த கிளாஸோட ப்ரோட்டோடைப் இதுதான். இந்த ப்ரோட்டோடைப்ல புதுசா ஒரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்படி போய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் நேம் டாட் ப்ரோட்டோடைப், அந்த ப்ரோட்டோடைப்ல போய் ஒரு ஃபங்க்ஷன் கிரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டேன். அப்போ கிரீட் இதுதான் ஃபங்க்ஷன். யூஸ்வலாக இந்த ஃபங்க்ஷன் எங்கே போடணும்? கிரீட்ன்ற ஃபங்க்ஷனை இந்த கிளாஸ்க்குள்ளே தானே போடணும். நான் கிளாஸ்க்குள்ளே போடலை, நான் வெளியே தான் ஆட் பண்ணணும். டைனமிக்காக நிறைய ஃபங்க்ஷன் போடணும் அந்த கிளாஸுக்கு அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸோட ப்ரோட்டோடைப்பில் ஒரு ஃபங்க்ஷனை இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா? அப்போ நேமு ஏஜும் அலெக்ஸு 25 இருக்குமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கிரீட்டை கூப்பிட்றேன். கிரீட்டை கூப்பிடும்போது என்ன ஆகும், கிரீட் எப்படி கூப்பிட்றேன், அந்த ஆப்ஜெக்ட் டாட் கிரீட்னு கூப்பிட்றேன். அப்போ ஹலோ மை நேம் இஸ் அப்படின்னு திஸ் டாட் நேம், ஹலோ மை நேம் இஸ் அலெக்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி நீ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட ப்ரோட்டோடைப்பை இப்படி செக் பண்ணிக்கலாம். இதேமாரி அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் அப்படின்னு போட்டு இது வந்து இந்த கிளாஸோட ப்ரோட்டோடைப்பா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரோட்டோடைப் அப்படின்னா யூஸ்வலாக என்ன மீனிங்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கிறது. ஓகேவா? அப்போ இந்த கிளாஸில் ப்ளூ பிரிண்ட் என்ன இருக்கு, என்னென்ன மெத்தட்ஸு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது தானே ப்ளூ பிரிண்ட்டு, அந்த ப்ரோட்டோடைப்னு வச்சுக்கோ. அந்த ப்ரோட்டோடைப்பில் போய் எக்ஸ்ட்ராவாக நீ என்ன பண்ணலாம், இந்த ப்ரோட்டோடைப் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இஸ் அ மெக்கானிசம் பை விச் ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட் ஃப்ரம் ஒன் அதர். அது ஒரு மெக்கானிசம், அதை வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம பண்ணோம் இன்ஹெரிட் பண்ணுறோம்ல, இந்த ப்ரோட்டோடைப் மூலியமாக தான் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணி நம்ம டைனமிக்காக சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ரோட்டோடைப். ஓகே, நவ் கம்மிங் டு மேப். மேப்ன்றது என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரேல தான் இந்த மேப்பை கால் பண்ணுவோம். மேப்ன்றது ஏற்கனவே இருக்குது. ஓகே, இந்த மை மேப்புக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த அரேன்றது என்ன, இங்கே இருக்க அரே 1 2 3 4 அரே. இந்த மேப்பு ஃபில்டர் ரெடியூஸ் திஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன் விச் ஆப்ரேட் ஆன் அரே. அரே டாட் மேப் அப்படின்னு போடலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அரே டாட் மேப் போட்டு ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறேன், கரெக்டாக? திஸ் ஃபங்க்ஷன் வில் பி கால்டு ஃபார் ஈச் எலமெண்ட் இந்த அரே. ஒரு எலமெண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். திஸ் ஃபங்க்ஷன் வில் பி கால்டு ஃபார் 1 ஒரு வாட்டி கால் ஆகும். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வில் பி கால்டு ஃபார் 2, திஸ் ஃபங்க்ஷன் வில் பி கால்டு ஃபார் 3. அப்போ இந்த வேல்ல வந்து அந்த வேல்யூ இருக்கும், 1 இருக்கும். இண்டெக்ஸில் வந்து அதோடைய இண்டெக்ஸ் என்ன, 0 இருக்கும். அரேல வந்து கம்ப்ளீட் அரே இருக்கும். ரைட்? அப்போ மேப்ன்றது என்ன, பேசிக்காக நீ வந்து ஒரு அரே டாட் மேப் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுற. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த வேல்யூவை மாடிஃபை பண்ணுது. அந்த மாடிஃபை பண்ணி அவுட்புட் உனக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு புது அரே இருக்கும். அந்த புது அரேல ஒரு வேல்யூமே 3 ஆட் ஆகிருக்கும். அந்த ஃபங்க்ஷன் ஒரு எலமெண்ட்ல என்ன ரிட்டர்ன் மாற்றுது, 3 ஆட் பண்ணுது. அப்போ அவுட்புட் அரேல என்ன இருக்கும்னா 4 5 6 7 இருக்கும். ஸோ மேப்ன்றது என்ன, இட் ஆப்ரேட்ஸ் ஆன் அரே. அப்போ அரே டாட் மேப்னா அந்த அரேயோட ப்ரோட்டோடைப்பில் மேப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குற, அது எல்லா எலமெண்ட்டும் கால் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதோ அது எல்லா எலமெண்ட்லேயும் அந்த மாடிஃபிகேஷன் நடந்துடும். அது புது அரே ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இதுதான் மேப். ரைட்? இப்போ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா, யூஸ்வலாக மேப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்த சேஞ்சு.
பழைய ப்ரௌசர் இருக்குது அப்படின்னா இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு அரே டாட் மேப் போடுறோம். இது ஃபங்க்ஷன் இங்கே என்ன ஃபங்க்ஷன் உள்ளார கொடுக்குறோமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு எலமெண்ட்டும் கால் ஆகும். இப்போ பாருங்கள் 1 கால் ஆகுதா, இங்கே நான் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன்னா வேறு என்ன இருக்கும் 1 இருக்குமா, அதோட இண்டெக்ஸ் என்ன 0 இருக்குமா, அரே என்ன இந்த கம்ப்ளீட் அரே. அடுத்த வாட்டி பாரு அதே ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆகுது, வேலை என்னவா இருக்கும் 2 இருக்குமா, இண்டெக்ஸ் 1 இருக்குமா, அப்புறம் அரே வந்து கம்ப்ளீட் அரே. ஸோ இந்த மாதிரி இந்த அரே 3 ஒரு எலமெண்ட்டுக்கும் கால் ஆகுது. அந்த எலமெண்ட் என்ன பண்ணுறோம், நம்ம வேல்யூவை +3 பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா ஒரு வேல்யூ +3 ஆகி உனக்கு அவுட்புட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3 ஆட் ஆகிருக்கும் அவுட்புட். ஸோ அவுட்புட் ஆஃப் மேப் இஸ் அ மாடிஃபைடு அரே. ரைட், அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த அரே வேல்யூ என்ன மாடிஃபை பண்ணுதோ மாடிஃபைடு அரே தான் அவுட்புட். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ஃபார் அ மேப். பட் பிரச்சனை என்னன்னா இந்த மேப் வந்து பழைய ஓல்டு ப்ரௌசரில் இருக்காது. அப்போ இந்த மேப் ஃபங்க்ஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளே இந்த மேப் ஃபங்க்ஷனை நம்மளே எழுதிடலாம். நான் மை மேப் அப்படின்னு போட்டிருக்கேன், இந்த மேப் ஃபங்க்ஷன் நானாகவே எழுதிடுறேன் மை மேப் அப்படின்னு. ஓகே, இப்போ மை மேப் ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணேன், நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணல, நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ இந்த மை மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அரே ப்ரோட்டோடைப் இருக்குல்ல அதில் இந்த மை மேப்ன்ற ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அரே டாட் மை மேப்னு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அரே கிளாஸோட ப்ரோட்டோடைப்பில் இந்த ஃபங்க்ஷனை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம்ல ப்ரோட்டோடைப்பில் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிட்டேன். அப்போ டாட் மை மேப்னு கூப்பிட்டேன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா. அப்போ ஆட் 3ன்ற ஆர்குமெண்ட்டு இந்த சிபின்றதுக்கு போயிடுமா. ஸோ இதோட அவுட்புட் என்ன, ஒரு எம்டி அரே, ஒரு அரே, அதனால் ஒரு எம்டி அரே வச்சுக்கிறேன். எம்டி அரே வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இப்போ நம்ம என்னன்னு கூப்பிட்டேன், நான் அரே டாட்னு கூப்பிட்டுருக்கேன். கரெக்டா, அப்போ திஸ் வில் ரெஃபர் டு திஸ் அரே. கரெக்டா, அப்போ திஸ் டாட் லென்த்னா அந்த அரேயோட லென்த் விச் இஸ் 4. அப்புறம் ஒரு எலமெண்ட்டாக போகிறேன். ஒரு எலமெண்ட்டாக போய் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, நான் என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறனோ அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறேன்னா கால் பண்ணும்போது என்னது, ஃபஸ்ட்டு எலமெண்ட் இஸ் வேல்யூ. வேல்யூ என்ன, திஸ்ன்றது தான் அந்த அரே. அப்போ அரே இண்டெக்ஸ் போட்டு அந்த ஐயை போட்டோன்னா எனக்கு வேல்யூ கிடச்சிருமா, திஸ் தானே அந்த அரே, வேல்யூ கிடச்சிருமா, வேல்யூ வந்துருச்சா. அடுத்தது ஐயை போட்டால் இண்டெக்ஸ் வந்துடுமா, திஸ்ன்றது தான் அந்த அரே. ரைட், அப்போ ஒரு வேல்யூக்குமே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, வேல்யூ வந்து 3 கூட்டி ரிட்டர்ன் பண்ணுதா. அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், என் அரேல புஷ் பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் 1 பாஸ் பண்ணுவேன்னா 1 + 3 4, 4 புஷ் பண்ணிவிடுவேன்னா அடுத்தது என்ன வரும், ஐ வேல்யூ 1 வரும். ஐ வேல்யூ 1, திஸ் ஆஃப் 1 என்ன 2 கூட 3 ஆட் பண்ணால் 5, 5 கொண்டு போய் டெம்பிளை புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ எல்லாத்தையுமே நான் இந்த டெம்பிளை புஷ் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக அந்த டெம்பை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். டெம்ப் பண்ணுறது ஒரு அரே. ஸோ மேப்ன்ற ஃபங்க்ஷனை நானாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக, ஸோ இந்த மாதிரி மேப்ன்ற ஃபங்க்ஷன் இது வந்து நியூவர் ப்ரௌசரில் தான் இது ஓடும். இந்த மேப்ன்ற ஃபங்க்ஷன் இப்போ நம்மளாவே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி நம்மளாவே எக்ஸிஸ்டிங் புது இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்ல, இதை தான் வந்து என்னன்னு சொல்லணும்னா பாலிஃபில் அப்படின்னு ஜாவாஸ்கிரிப்ட். பாலிஃபில். ஸோ வி ஆர் ஃபில்லிங். ஓகே, ஏற்கனவே பழைய ப்ரௌசரில் இருக்கிற பழைய ப்ரௌசரில் நியூவர் வெர்ஷன் ஆஃப் திங்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளா கோட் அடிக்கிறோம் பார்த்தியா, அந்த நம்மளா அடிக்கிற நியூ கோடு தான் பாலிஃபில், POLYFILL. அடுத்தது வந்து ஃபில்டரு. ஃபில்டரும் மேப் மாதிரி தான், அதே மாதிரி அரே டாட் ஃபில்டர் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம். ஆனால் இதில் என்னன்னா திஸ் ஃபங்க்ஷன் டசன்ட் மாடிஃபை. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். இதே இந்த ஃபங்க்ஷனுமே அந்த அரேயில் இருக்கிற ஒரு வேல்யூக்குமே கால் ஆகும்.
ஸோ ஒரு வேலையும் கால் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவாக இருந்தால் அந்த வேல்யூ உங்கள் அவுட்புட் அரேயில் போகும், ஃபால்ஸாக இருந்தால் போகாது. இப்போ என்ன கண்டிஷனு, கிரேட்டர் தென் ட்ரூவாக இருந்தால் தான் போகும். கரெக்டா? இதில் எந்தெந்த எலமெண்ட்லாம் கிரேட்டர் தென் 2டா, 3 and 4 தான் கிரேட்டர் தென் 2. அப்போ அவுட்புட் அரேயில் 3 and 4 மட்டும் தான் போகும். அப்போ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும்போது 3 and 4 தான் பிரிண்ட் ஆகணும். 3 and 4 மட்டும் வருதா? ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறோம், அதே மாதிரி தான் புது அரே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஒரு வேரியபிளாக போகிறோம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் பாரு ட்ரூவாக இருந்துச்சு நான் மட்டும்தான் ஈக்குவல் ட்ரூ படுறதுக்கு பதிலாக அப்படியே அந்த ஃபங்க்ஷனை இஃப்ல போட்டான். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை புஷ் பண்ணுறோம், இல்லைன்னா புஷ் பண்ண மாட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். ஃபில்டர் இஸ் டன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரெடியூஸ். இதில் நான் மை ரெடியூஸ்னு போட்டிருக்கேன். இதில் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஓகே, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெடியூஸ் என்ன அப்படின்னா, பேசிக்காக நம்ம அரே இருக்குல்ல, அதே அரே டாட் ரெடியூஸ் தான். இதுலேயும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறோம், ஆனால் கூடவே ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம அரேல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் ஏதோ பண்ணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதோ இல்லை மல்டிப்ளை பண்ணுறதோ ஏதோ ஒன்று வேலை பண்ணும். வேலை பண்ணி கடைசியாக ஒரே ஒரு அவுட்புட் தான் கொடுக்கும், ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்கும். ஓகே, அதுதான் பண்ணும். ரெடியூஸ்ன்றது இட் இஸ் ரெடியூசஸ் த ஹோல் அரே டு அ சிங்கிள் வேல்யூ. அது எப்படி ரெடியூஸ் பண்ணுதுன்னா, இந்த சம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதோ அதை மாதிரி ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த சம் ஃபங்க்ஷனுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அக்குமுலேட்டர் வச்சுருக்கோம், ஒரு கரண்ட் வேல்யூ கொடுக்குறோம். ஓகே, இப்போ பார்த்தா இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இனிஷியல் வேல்யூ அக்குமுலேட்டர் வச்சுக்குது. அப்புறம் ஒரு வேல்யூக்குமே நம்ம கால் பேக் ஃபங்க்ஷன் கூப்பிடுது. அப்போ கொடுக்கும்போது அக்குமுலேட்டர் என்ன போடுது, இனிஷியல் வேல்யூ போடுது, அப்புறம் கரண்ட் வேல்யூ கொடுக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அந்த அக்குமுலேட்டர் கூட கரண்ட் வேல்யூ ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ என்ன பண்ணும், அக்குமுலேட்டர் இனிஷியல் வேல்யூ என்ன 0, இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 1, 0 + 1 1. அதை என்ன பண்ணுறோம், திருப்பி அக்குமுலேட்டர் ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்த வாட்டி பாஸ் பண்ணும்போது அக்குமுலேட்டர் என்னவா இருக்கும், 1 இருக்கும். ஆனால் கரண்ட் வேல்யூ ஐ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுல்ல. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது ஐ வேல்யூ 0, உன் அரே என்ன 1லேருந்து ஆரம்பிக்குது. ஐ வேல்யூ 0 இருக்கும்போது அக்குமுலேட்டரும் இனிஷியல் வேல்யூ 0. அப்போ 0 பாஸ் ஆகும். திஸ் ஆஃப் ஐ என்ன, திஸ் ஆஃப் 0. திஸ் ஆஃப் 0 வந்து 1. அப்போ 0 1 இங்கே பாஸ் ஆகுமா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறியா, 0 + 1 1. அந்த 1 எங்கே ஸ்டோர் ஆகும், அக்குமுலேட்டர் ஸ்டோர் ஆகும். அடுத்தது ஐ வேல்யூ என்ன 1. அப்போ அக்குமுலேட்டர் வேல்யூ 1 1 + திஸ் ஆஃப் 1. திஸ் ஆஃப் 1 என்ன 2. அப்போ 2 + 1 3. 3 எங்கே ஸ்டோர் ஆகும், அக்குமுலேட்டர் ஸ்டோர் ஆகும். அப்புறம் இது என்ன பண்ணும், 3யும் என்ன பாஸ் பண்ணும், இந்த 3யும் பாஸ் பண்ணும். 3 + 3 6, அக்குமுலேட்டர் ஸ்டோர் ஆகும். அப்புறம் 6 4, 6 + 4 10, 10 அக்குமுலேட்டர் ஸ்டோர் ஆகும். அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுற, அக்குமுலேட்டர் ரிட்டர்ன் பண்ணுற. ஃபைட்டாக இந்த லூப் முடிஞ்ச உடனே அக்குமுலேட்டர் என்னது 10, 10 இங்கே ரிட்டர்ன் ஆகுமா, அது அவுட்புட்டில் 10 தானே வரணும். அவ்வளோதான். ஸோ ரெடியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ரெடியூஸ் யுவர் அரே டு அ சிங்கிள் வேல்யூ. அப்போ அந்த அரே வந்து என்னது, ஒரு இனிஷியல் வேல்யூ போடுற இங்கே கொடுக்குற. இங்கே ரெடியூஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அந்த இனிஷியல் வேல்யூ இதையும் அக்குமுலேட் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே வருது. அது வந்து இப்படி தான் நடக்குது. ஓகே ஓகே ஸோ லெட்ஸ் சால்வ் an interview question. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, they are given a array of objects. இதுதான் டேட்டா, ரைட். ஈச் எலமெண்ட் இஸ் அ ஆப்ஜெக்ட், ரைட். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ரோல் நம்பர், ஏஜ் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா, you have to return the total age of student would age is greater than 60 after adding 20 to the ages. ஸோ எல்லா ஏஜ்லையும் 20 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த ஏஜ்லாம் 60யோட ஜாஸ்தியாக இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும், ரைட். ஸோ இதுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எல்லா ஏஜுக்கும் 20 ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த யூசர்ஸ் டாட் மேப் போடுறேன். மேப் போடும்போது ஐ பாஸ் அ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பி கால்டு ஃபார் ஈச் எலமெண்ட் இந்த அரே. ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் கால் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே என்ன வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணுறேனோ அது புது அரேயில் போய் ஆட் ஆகும். நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன், வேல்யூ கூட 20 ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன், ரைட். ஸோ லெட்ஸ் இதோடைய அவுட்புட் மட்டும் என்னன்னு பார்ப்போம். ஸோ 20 ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா,
ஸோ இங்கே நான் வந்து கன்சோல் லாக் அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு வாட்டியுமே ஒரு ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் கூடயும் 20 ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ 26 + 20 46, 45 + 20 65. அது மாதிரி இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அது ஒரு அரேயில் புஷ் ஆகி அந்த அரே தான் அவுட்புட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்துருச்சு இது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், நமக்கு தேவை எந்தெந்த ஏஜ் எல்லாம் 65க்கு கிரேட்டராக இருக்குன்றது. ஸோ அதனால் ஐ எம் யூஸிங் எ ஃபில்டர். ஸோ டாட் ஃபில்டர், இந்த டாட்டை நம்ம வந்து இங்கேயே போட்டுடலாம். டாட் ஃபில்டர். ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூஸை எடுத்துருவோம். ஓகே, டாட் ஃபில்டர். ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபில்டர் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணால் நம்ம அவுட்புட் அரேயில் அந்த வேல்யூ போகும். இப்போ வேல்யூ கிரேட்டர் தென் 60 இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். அப்போ 60யோட கிரேட்டர் எது இருக்குது, இந்த 65 76 தான் இருக்குது. இதுக்கு மட்டும் தான் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ அவுட்புட் அரேயில் வந்து இந்த 65 76 மட்டும்தான் இருக்கும். கரெக்ட், அதுதான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதுக்கு ஐ எம் யூஸிங் எ ரெடியூஸ் ஃபங்க்ஷன். ரெடியூஸ் ஃபங்க்ஷனில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அக்குமுலேட்டர் அண்ட் கரண்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், இனிஷியல் வேல்யூ வந்து 0. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். திஸ் இஸ் த என்ன பண்ணுது அப்படின்னா அக்குமுலேட்டரையும் கரண்ட்டையும் ஆட் பண்ணுது. இனிஷியல் வேல்யூ 0, அப்போ 0 + 65, அப்புறம் 65 + 76 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூவாக ரெடியூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த வேல்யூ வந்து 65 + 76 which is 141. that is returned. Okay, this is what is the output. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் மேப்லேருந்து வர அவுட்புட்டை வச்சு ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர்லேருந்து வர அவுட்புட்டை ரெடியூஸ் பண்ணலாம். ஃபில்டர்லேருந்து வர அவுட்புட்டுக்கு திருப்பி மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா மேப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவேன், அரே டாட் மேப். கரெக்டாக, அதே ஃபில்டர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவேன், அரே டாட் ஃபில்டர். ஆனால் மேப் ஃபங்க்ஷனுடைய அவுட்புட்டே ஒரு அரே தான். ஸோ அந்த அவுட்புட்டு இதான மேப் ஃபங்க்ஷனுடைய அவுட்புட்டு. ஸோ அதில் டாட் போட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை இன்னொரு விதமாக எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயும் ரிட்டர்ன் போட்டிருக்கேன். ரிட்டர்ன் போடுறதுனால இந்த கர்லி பிரேசஸ் போடுறோம். நம்ம பொதுவாக இதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல், இந்த கர்லி பிரேசஸ் இல்லாமல் ரிட்டர்ன் எடுத்துடலாம். அப்போ இங்கே என்ன போடுறியோ அது ரிட்டர்ன் ஆகிடும். அதே தான் இங்கேயும். சரி, அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போத் வேஸ் ஆர் ரைட். ஓகே, இப்போ இந்த சேம் ஒர்க் வந்து வேறு மாதிரியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், மேப்பு அந்த ஏஜெலாம் போய் மாற்றாமல் ஃபஸ்ட்டே ரெடியூஸ் ஃபங்க்ஷனை கூப்பிடலாம். ஃபஸ்ட்டே ரெடியூஸ் ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது என்னென்னா, இந்த ரெடியூஸில் ரெண்டு ஆர்குமெண்ட், ஒன்று வந்து ஃபங்க்ஷனு, இன்னொன்று வந்து இனிஷியல் வேல்யூ. கரெக்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டே ரெடியூஸ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டதுனால திஸ் ஃபங்க்ஷன், ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் வில் பி கால்டு ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் என்ன வரும், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வரும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து அது கூட 20 ஆட் பண்ணுறோம், 46. அது கிரேட்டர் தென் 60 பார்க்குறோம், இல்லை, அதனால் ஒன்றும் நடக்காது. இப்போ ரிட்டர்ன் அக்குமுலேட்டர் என்ன, இனிஷியலாக பாஸ் பண்ண 0 தான் இருக்க போகுது. அடுத்து இந்த ஃபங்க்ஷன் வில் பி கால்டு ஃபார் செகண்ட். இது அதுக்கு ஏஜ் என்ன, 45. 45 + 20 65, கிரேட்டர் தென் 60. அப்போ கரண்ட் ஏஜை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 45 கூட 20 ஆட் பண்ணி அக்குமுலேட்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அக்குமுலேட்டர் வேல்யூ என்ன, 45 + 20 65. 65 ரிட்டர்ன் பண்ணுறோம். ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதா, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அக்குமுலேட்டர் வேல்யூ என்னவா இருக்கும், 65 இருக்கும். கரெக்டாக. அப்போ கரண்ட் வேல்யூ என்ன, கரண்ட் என்னது, இந்த ஆப்ஜெக்டாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் கூட 20 ஆட் பண்ணால் கிரேட்டர் தென் 60 வருதா, இல்லை. அப்போ ரிட்டர்ன் அக்குமுலேட்டர் என்ன 65. அப்போ திஸ் இஸ் பி கால்டு. இங்கே அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு கால் ஆகுமா, அடுத்த ஆப்ஜெக்ட் கால் ஆகுமா, அக்குமுலேட்டர் 65. கரண்ட் வந்து இந்த ஆப்ஜெக்டா, கடைசி ஆப்ஜெக்டா, இதில் ஏஜ் கூட 20 ஆட் பண்ணால் 76, கிரேட்டர் தென் 60. அப்போ கரண்ட் ஏஜ் கூட 20 ஆட் பண்ணால் 76. அது அக்குமுலேட்டரோட ஆட் பண்ணு, அக்குமுலேட்டர் என்ன 65. 65 + 76 141 ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் எங்கே போகும், அவுட்புட்டுக்கு போகும். அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணால் 76 + 165 141 பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை ரன் பண்ணால் 141 பிரிண்ட் ஆகுது. தட் இஸ் ஹவ் ரெடியூஸ் ஒர்க்ஸ். another way of doing it.